வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலா 50 தொகுதிகளை வெற்றியடைவார் என்ற தகவல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் கனவு கனவாகவே மாறிவிட்டது. சசிகலாவின் ஆதரவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது என்ற தகவல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் யார் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுகிறார் அவர்கள்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்பது கடந்த 50 ஆண்டுகள் எழுதப்படாத விதியாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் சசிகலா அவர்களது வேட்பாளர்கள் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிக இடங்களில் வெற்றியடைவார் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தேவையில்லாமல் சசிகலாவையும் OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுகவின் ஒற்றுமையான வெற்றியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் மோசமான முறையில் செய்துவிட்டார். தேர்தல் நேரத்தில்தான் கட்சியின் வலிமை என்பது தெரிய வரும். இப்பொழுது எடப்பாடிக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். தேர்தல் சுமார் 85% முழுவதுமாக தமிழ்நாடு வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுது காலையிலேயே அதிமுக பின்னடைவை தான் சந்திக்கும். ஒட்டுமொத்தமாக அதிமுக தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதிகளை கூட கைப்பற்றாது. இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் கனவில் இருந்து அவர் ஒட்டுமொத்தமாக தோல்வியை தழுவார். சசிகலாவின் ஆதரவு இல்லாமல் ஆட்சியை அமைக்க முடியாது என்ற ஒரு தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் கருத்து கணிப்புகள் நிச்சயமாக சாதகமா என்று கேட்டால் நிச்சயமாக மே 4ஆம் தேதி தான் உறுதியாக நம்மால் கூற முடியும். ஆனால் பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழக்கும் என்ற தகவல்தான் வெளியாகியுள்ளது. அதற்கு காரணம் 2 விஷயம். முதலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது. இரண்டாவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான தொண்டர்களை எடப்பாடி மதிக்காமல் செயல்பட்டது. இதைத்தான் சசிகலா அவர்கள் அன்றைக்கே கூறியிருந்தார். OPSஐ நீக்கிய பொழுது எடப்பாடியின் உண்மை முகம் மக்களும் அறிந்து கொண்டார்கள், தொண்டர்களும் அறிந்து கொண்டார்கள். அதே சமயம் OPS அவர்கள் திமுகவில் இணைந்தபோது கூட தொண்டர்களும் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் தான் இணைந்தார்கள். எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுக்கவில்லை என்றும் பதிவு செய்தார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் கனவு மிகவும் மோசமாக மாறிவிட்டது. சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களில் 50 தொகுதிகளில் வெற்றியடைவார் என்ற கருத்து கணிப்பு வெற்றியாக மாறுமா அல்லது எடப்பாடி மீண்டும் முதல்வருக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறதா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நண்பர்களே, இதுபோன்ற அதிமுகவில் நிகழக்கூடிய முக்கியமான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.